ஏஞ்சல் ஹெல்த்கேர் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த இயற்கையான முறையில் நம்மளுடைய இந்த முடிகளை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் ஏதோ கலவைகள் கலந்த மருந்துகளை வாங்கி போட்டு அவங்களுடைய முடிகளை கெடுத்துக்கிட்டு கடைசியாக எனக்கு இச்சிங் ஆகிடுச்சு, எனக்கு முடி கொட்டத்தில் அதிகம் ஆகிடுச்சு, எனக்கு வெள்ளை முடி இன்னும் அதிகம் தவிர கம்மி ஆகலை அப்படின்னு சொல்கிற நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டோம். அதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய சேனல்களில் இந்த வீடியோக்களை அடிக்கடி நாங்கள் எடுத்து போட்டுகிட்டே இருக்கோம். ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் இது வரைக்கும் ஒரு 3 முறை போட்டிருப்பீங்களா ஐயா? 3 முறை அப்ளை பண்ணியிருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் அப்ளை பண்ணாவே ஒரு மாதத்துக்கு மேலே அதிகமாக தான் இருக்குது. அவர் திருப்பி அந்த முடிகள் வரும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு கருமையாக தான் வருது. அவர் சொல்லுவாங்க என்னன்னாக்கா, இப்போ உங்கள் முடிக்கு நான் போட்டுட்டேன், அடுத்த டைம் முடி வளரும்போது கருப்பாக வந்துடும் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க ஐயா. உங்களுடைய முடிகள் கருமையாகும்னா அதுக்கு சில உணவு முறைகள் நீங்கள் மாற்றி எடுத்தீங்கன்னா அது கருமையாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆட் பண்ணிக்கிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நெல்லிக்காய் சொல்லியிருப்பேன், கடுக்காய் சொல்லியிருப்பேன், அவர்கள் பார்த்தீங்கன்னா நீலின்ற அவரி சொல்லியிருப்பேன், அது இல்லாமல் செம்பருத்தி சொல்லியிருப்பேன், மருதாணி சொல்லியிருப்பேன், சடாமஞ்சள் சொல்லியிருப்பேன், முதியோர் கூந்தல் சொல்லியிருப்பேன், வேம்பலை சொல்லியிருப்பேன். இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய மூலிகைகள் மிக்ஸ் பண்ணி எல்லாமே இயற்கையான முறையில் உங்களுக்கு நிழலில் புடம் போட்டு மூலிகையில் நாமளே தயாரித்து எடுத்துகிட்டு கிடைக்காத மூலிகைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டைம் நிழலில் போட்டு பதப்படுத்தி அதை புடம் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் திருப்பியும் நிழலில் காய வச்சு சில சாறுகள் விட்டு அரைக்கணும். அதெல்லாம் விட்டு அரைச்சி அதுக்கப்புறம் தான் பதப்படுத்தி எடுத்து நம்ம பேக் பண்ணி அனுப்புகிறோம். அதனால் எளிய முறையில் சீக்கிரமாக கிடச்சிடாது. நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு தான், இல்லை 2 நாள் கழிச்சு தான், ஒரு சில 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் கிடைக்க வரும். அதனால் மருந்துகள் வாங்குறதா இருந்தாக்க நீங்கள் கீழே போகிற டிஸ்பிளே நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாக்க தேவையான தகவல் வைத்தியர்கள் ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது எப்படி அப்ளை பண்ண போகிறோம், எப்படி இப்போ என்னென்ன இது பண்ணி நான் அப்ளை பண்ண போகிறோம் நீங்கள் நேரடியாக பாருங்கள். அதே மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவருடைய முடிகள் இப்போ காமிக்கிற எப்படி இருக்குன்னு, அப்ளை பண்ணி அவர் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். நேரில் வாங்க, அவருக்கு அப்ளை பண்ணுறதே பார்த்துடலாம். நேரில் பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சிருப்பாங்க சுற்றி உங்களுக்கு. அதே பாருங்கள், இவருக்கு தலையில் ஃபுல்லாகவே உள்ள இந்த மேலே பிளாக் இருந்தாலையும் உள்ளே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. இது அடுத்த டைம் உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாக்காகவே காமிக்க போகிறேன். பாருங்கள், எடுத்து ஒரு இதில் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு ஓரளவுக்கு இந்த விளக்கெண்ணெய் மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் விளக்கெண்ணெய் மாதிரி கலக்கிக்கோங்க. நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, போட்டிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களே அப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்களே கூட அப்ளை பண்ணுவாங்க. வெள்ளமுடி இருக்கிற இடத்துல நம்மளுக்கு ஸ்கின்னில் பட்டுரும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸ்கின்னில் பட்டாலையும் நம்மளுக்கு அது ஒட்டாது, நம்மளுக்கு முடியில் மட்டும்தான் இது ஒட்டுங்க. இது யூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய தெரியும். நேரில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே அந்த தாடி மட்டும் விட்டுட்டு மீது எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம மெழுகு பதம், அந்த தேன் பதம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கலக்கி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி போட்டிருக்கேன். இது ஒரு 40 நிமிஷம் கழித்து அவர் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ண போகிறாரு. பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை சுடு தண்ணியில் வாஷ் பண்ணலாம். சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணால் வாஷ் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவருடைய அந்த அழகான கூந்தல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நேரிலே பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த முடியில் போட்டோம் இல்லையா, அந்த பிளாக் எங்கேயுமே இல்லாமல் ஸ்கின்னில் எங்கேயா இருக்க பாருங்கள். பாருங்கள் ஸ்கின் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? இது எல்லா டெய்லியும் ஒரு சிலருக்கு என்ன பண்ணாக்க இச்சிங் ஆகி ஸ்கின்னில் படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவருக்கு ஸ்கின்னில் எங்கேயுமே படாமல் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் இருந்திருப்பார். ஆனால் நீங்கள் ஒரு 40 நிமிஷம் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஈர தலையோடு தான் குளிச்சுட்டு வந்தோடனே அப்படியே எடுத்துருக்கேன். எங்கேயுமே அவருக்கு பிளாக்கே ஆகலை, ஸ்கின்னில் பிளாக் ஆகலை. மெயின் அதுதான். அதை பாருங்கள், முடி எப்படி இருந்துச்சு நேச்சுரலாக அப்படியே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அவருக்கு எல்லாமே ஸ்கின்னில் படாமல் ஃபுல்லாகவே பிளாக்காக தான் வந்திருக்கு. நேரில் பார்த்துருப்பீங்க, அவருடைய தலையில் நம்ம அப்ளை பண்ணி அந்த ஈரத்தோடே தொடக்க வரல, அப்படியே ஈரத்தோடய கொண்டு உட்கார வச்சு உங்களுக்கு எப்படி நேச்சுரலாக போகிறது எல்லாமே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அதில் கலக்கிறது என்னென்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். மருதாணி, கருவேப்பிலை, செம்பருத்தி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, முதியோர் கூந்தல், நீலின்ற அவரி, அந்த காட்டு நெல்லிக்காய், கரும்புலா பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அது போட்டிருக்கேன்.
அது இல்லாமல் வேம்பால பட்டை போட்டிருக்கேன், கருஞ்சீரகம் போட்டிருக்கேன், சடாமஞ்சி இருக்குது, கடுக்காய் இருக்குது. இந்த மாதிரி சில மூலிகைகள் எல்லாம் சேர்த்து தான் செய்யணும். அதில் அளவுகள் இருக்குது, மெயினாக தான். ஒரு சிலர் கேட்பாங்க, எங்கிட்ட கேட்டாங்க என்னன்னாக்கா, எல்லாமே சொல்கிறீங்க அளவுகள் இல்லையே அப்படின்ட்டு. அளவுகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து ஒன்று வந்து நமக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருளை போட்டிருக்கேன், இன்னொன்று வந்து நம்மளுக்கு சூடு தரக்கூடிய தன்மை. ஏன்னா சூடும் குளிர்ச்சி சேர்ந்தாதான் நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல வர அலர்ஜிகள், ஸ்கின் ப்ராப்ளம், அதுமாதிரி இச்சிங் ஆகும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வராது. ஒரு சிலருக்கு என்ன ஆகுனாக்க, ஒரு இதில் வாங்கி போட்டு எனக்கு வந்து தலையெல்லாம் புள்ளியாக புண்ணு மாதிரி வந்துருச்சுங்க, அரிக்குதுங்க, ஒரு சிலருக்கு மூஞ்சி எனக்கு வீங்கிருச்சு அப்படின்வாங்க. அந்த மாதிரி எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் நேச்சுரலாக எல்லா மூலிகைகளும் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம். நிறைய நம்மளுக்கு கிடைச்சிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எப்போ தேவையோ அது ஆர்டர் எடுத்தால் கூட நாங்கள் என்ன பண்ணிடுறோம், ஒரு 3 நாள் 2 நாள் டைம் கேட்குறோம். டைம் கேட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்ப போகிறோம். அளவுகள் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் வில்லேஜில் இருந்தால், மலை பிரதேசங்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த மூலிகைலாம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மூலிகைலாம் அடுத்த வீடியோவில் நான் முழுசாக சொல்கிறேன். நிறைய டைம் போயிடுச்சு இதில். அதனால் வந்துட்டு அடுத்த வீடியோவில் கொஞ்சம் லென்த்தாக எல்லா மூலிகையும் எவ்வளோ கலக்கணும் எல்லாம் நான் ஓப்பனாக சொல்ல போகிறேன். அது பற்றி நீங்கள் வந்து செஞ்சு பயனடைங்க. இதே மாதிரி எப்பவுமே இளமையோடு இருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கீழே சந்தேகம்னா கீழே நம்பர் போகும், அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களோட சந்தேகத்துக்கு நான் கூட பேசுவேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார்.